ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்டிஸ்ட் vlog. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மஷ்ரூம்னாவே நமக்கு மஷ்ரூம் பிரியாணி இல்லைன்னா கிரேவி தாங்க ஞாபகம் வரும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக காலியாக தான் வரும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் லாஸ்ட்டாக தாங்க நெய் ஊற்றியிருக்கேன். ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு தனியாக சாதத்தை வடித்து வச்சுருக்கேங்க. முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி செவந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை பட்டாணியும் நான் மஷ்ரூம் ஒரு பாக்கெட்டும் ஆட் பண்ணுறேங்க. மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி மஷ்ரூம் கேப்சிகமோட சாப்பிட்றப்ப ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு நான் சில்லி பவுடர் தாங்க ஆட் பண்ணுறேன். ப்ளைன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. கரம் மசால் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சு. நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. 1 பேக்கெட் மஷ்ரூம்க்கு. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஷ்ரூமும் பட்டாணியும் வேகறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தாங்க ரைஸ் ஆட் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் இருக்குது, இந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகட்டும். செக் பண்ணி பார்த்துக்குங்க பட்டாணி எல்லாம் வெந்திருக்கான்னு. பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. உதிரியாக சாதத்தை வடித்து வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லியில் சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதையே ஆட் பண்ணிக்கலாங்க. ரைஸை கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உதிரியாக வரும், இல்லைன்னா சாதம் உடஞ்சிரும். ஃபைனலாக பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி, இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்டிஸ்ட் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஹாவ் எ குட் டே.